வீரமும் விவேகமும் நிறைந்த விக்ரமாதித்தன் கதைகள். அத்தியாயம் 8. மனித நேயத்தில் சிறந்தவன். விக்ரமாதித்தன் மீண்டும் புளிய மரத்தை சென்றடைந்தார். தலைகீழாக தொங்கிய வேதாளத்தை பிடித்து தன் தோளில் போட்டுக்கொண்டு மீண்டும் நடக்கத் தொடங்கினார். வேதாளம் அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தது. விசாகதத்தன் என்றொரு மன்னன் இருந்தான். அவன் விசித்திரமான சட்டம் ஒன்றை இயற்றினான். நாட்டில் உள்ளோர் ஒரு மனைவிக்கு மேல் இன்னொரு மனைவி திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. மேலும் பிறர் மனைவியுடன் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளவும் கூடாது. அந்த சட்டங்களை மீறுபவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். அந்த நகரத்தில் சந்திரகுப்தன் என்றொரு செல்வந்தன் இருந்தான். பலவிதமான வியாபாரங்களில் கொடி கட்டி பறந்தான். அவன் ஒரு கோவில் திருவிழாவிற்கு சென்றிருந்தான். அங்கே அழகில் சிறந்த கன்னி ஒருத்தியை பார்த்தான். உலகில் அப்படி ஒரு அழகியை எங்கும் பார்க்க முடியாது. அவள் அழகில் சொக்கி போனான் சந்திரகுப்தன். வீட்டிற்கு திரும்பியவன் தன் வேலைக்காரனை அழைத்து அந்த பெண்ணின் அங்க அடையாளங்களை சொல்லி, அந்த பெண் யார் என்னவென்று விவரங்களை உடனே அறிந்து வா என்று கட்டளையிட்டான். வேலைக்காரன் கிளம்பிச் சென்றான். சில நாட்களிலேயே திரும்பி வந்தான். எஜமானரே, அந்த பெண்ணின் பெயர் மணிமஞ்சரி. அவளுடைய தந்தை மாதவச்சந்திரன் உம்மை போன்ற பெரிய வியாபாரிதான். மிகப்பெரிய செல்வந்தரும் கூட. நம் நகரத்தைச் சேர்ந்தவர்தான் என்று சொன்னான். அவனுக்கு 200 பொற்காசுகளை தாராளமாக அள்ளி கொடுத்தான் சந்திரகுப்தன். தன் நண்பன் ஒருவனை பெண் கேட்டு தூது அனுப்பினான் சந்திரகுப்தன். ஆனால் மணிமஞ்சரின் தந்தையோ, ஏற்கனவே தன் மகளை ஜெயச்சந்திரன் என்பவனுக்கு நிச்சயம் செய்துவிட்டேன், இனி என்னால் ஏதும் செய்ய முடியாது என்று கையை விரித்து விட்டார். சந்திரகுப்தன் அந்த செய்தியை அறிந்து பெரிதும் துக்கமடைந்தான். அவளின்றி எனக்கு வாழ்க்கை இல்லை என்று சொல்லி பித்து பிடித்தவன் போலானான். தன்னை நினைத்தே ஒருவன் தன்மேல் காதலாகி பைத்தியமாக திரிகிறான் என்று நினைத்த மணிமஞ்சரி பெரிதும் வருந்தினாள். அவன் மேல் பரிதாபமும் கொண்டாள். அன்பரே, உங்கள் காதல் என்னை திகைக்கச் செய்கிறது. இருப்பினும் ஏதும் செய்ய முடியாத கையிறு நிலையில் நான் இருக்கிறேன். உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆவல் பொங்குகிறது. அதனால் என் திருமணம் முடிந்த பின்னர் நான் உங்களை கண்டிப்பாக நேரில் வந்து சந்திப்பேன் என்றொரு கடிதத்தை எழுதி அனுப்பி வைத்தாள். அதனை படித்த சந்திரகுப்தனுக்கு சிறிது ஆறுதலாக இருந்தது. ஒரு நாள் ஜெயச்சந்திரனை கரம் பிடித்தாள் மணிமஞ்சரி. அன்று இரவே சந்திரகுப்தன் பற்றி தன் கணவனிடம் சொன்னாள் மணிமஞ்சரி. அவனும் அவளிடம், நீ சந்திரகுப்தனை பார்த்து பேச விரும்பினால் இன்றே தாராளமாக கிளம்பிச் செல்லலாம் என்றான். மணிமஞ்சரி மகிழ்ந்து போனாள். யாருடைய துணையும் இன்றி ஏராளமான ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு அவள் கிளம்பி விட்டாள். கானக பாதையில் சென்று கொண்டிருந்தாள். அப்போது வழிப்பறி திருடன் ஒருவன் அவளை மறித்தான். அவள் கழுத்தில் கத்தியை வைத்தவன், மரியாதையாக உன் நகைகளை எல்லாம் கழற்றிக் கொடு என்று உரிமினான். மணிமஞ்சரி அவனிடம் தன் கதையை சொல்லி, ஐயா, என்னையே விரும்பி நிற்கும் சந்திரகுப்தனை காண நான் செல்கிறேன். திரும்பி வரும்போது என் நகைகளை நான் கண்டிப்பாக தந்து விடுகிறேன். தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்றாள். உன்னை நான் எப்படி நம்புவது என்றான் திருடன். நீ என்னை நம்பிதான் ஆக வேண்டும். நான் சத்தியமாக திரும்பி வருவேன். என் ஆபரணங்களை உனக்கு கழற்றி தருவேன் என்றாள். திருடனும் அரைமனதுடன் சம்மதித்து அவளை அனுப்பி வைத்தான். அந்த இரவிலேயே சந்திரகுப்தன் வீட்டை அடைந்தாள் மணிமஞ்சரி. அவளை கண்டு மகிழாமல் அவள் மீது கோபம் கொண்டான் சந்திரகுப்தன். இந்த கடும் இருளில் ஆண்களை நடமாட அஞ்சுவார்கள். நேற்றுதான் திருமணமானவள் நீ. எப்படி தனியே வெளியே வரலாம்? மன்னன் போட்டுள்ள சட்டம் உனக்கு தெரியாதா? நீ இப்பொழுது பிறருடைய மனைவி. உன்னை நான் சந்திப்பது மன்னருக்கு தெரிந்தால் எனக்கு ஆபத்து ஏற்படும். இங்கிருந்து போய்விடு என்றான். இந்த இரவு பொழுதை கழித்துவிட்டு நான் செல்கிறேனே என்று கேட்டாள் மணிமஞ்சரி. காலையில் நம் இருவரின் தலைகளும் உருளும், சரியா என்று சொல்லி விரட்டியடித்தான் சந்திரகுப்தன். அந்த நள்ளிரவிலேயே தன் வீட்டிற்கு பயணப்பட்டாள் மணிமஞ்சரி. வழியில் திருடன் காத்து கொண்டிருந்தான். அவனை பார்த்தவள் தன் ஆபரணங்களை எல்லாம் கழற்றி அவனிடம் கொடுத்தாள். திருடன் வியந்து போனான். பெண்ணே, உன்னை காதலித்தவனை பார்க்கச் செல்வதாக சொல்லிவிட்டு போனாயே, இப்போது நீ மட்டும் திரும்பி வருகின்றாய் என்று கேட்டான். மணிமஞ்சரி நடந்ததை சொன்னாள். திருடன் உள்ளம் நெகிழ்ந்தான். பெண்ணே, உன் சத்தியம் தவறாத நேர்மையும் கண்ணியம் மிக்க நற்பண்புகளும் என்னை மிகவும் நெகிழச் செய்கின்றன. உன் போன்ற உத்தம பெண்ணிடம் நான் திருடினால் இழிப்பிறவியாகி விடுவேன். எனக்கு உன் ஆபரணங்கள் வேண்டாம். நான் வீடு வரை துணையாக வருகிறேன் என்றான்.
திருடன் அவள் வீடு வரை கொண்டு போய் விட்டு சென்றான். மணிமஞ்சரி தன் கணவரிடம் நடந்ததையெல்லாம் சொன்னாள். உன் சாகச பேச்சுகள் எல்லாம் எனக்கு தெரியாதா? இனியும் உனக்கு இந்த வீட்டில் இடமில்லை, நீ போகலாம் என்றான் கணவன். கணவனின் சந்தேக பார்வைக்கு ஆளான மணிமஞ்சரி வேறு வழியின்றி தற்கொலை செய்து கொண்டாள். வேதாளம் கதையை நிறுத்தியது. விக்ரமாதித்தா, மணிமஞ்சரியின் கதையில் மனித நேயத்திற்கும் பெருந்தன்மைக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் யார்? இதற்கு உண்மையான பதில் உனக்கு தெரிந்திருந்தும் நீ சொல்லத் தவறினால் உன் தலை சுக்குநூறாக வெடித்து சிதறிவிடும் என்றது. விக்ரமாதித்தன் சொன்னார். வேதாளமே, சந்திரகுப்தன் மணிமஞ்சரியை உயிருக்குயிராக காதலித்தான். சந்தர்ப்பவசத்தால் மணிமஞ்சரி ஜெயச்சந்திரனின் கரம் பிடித்தாள். சந்திரகுப்தனோ அவளையே மனதிற்குள் காதலியாக வரித்து வேறொரு பெண்ணையும் மனம் முடிக்க மாட்டேன் என்று சபதமும் பூண்டான். ஆனால் மணிமஞ்சரி அவனை தேடிச் சென்றபோது மன்னன் இயற்றிய சட்டம் காரணமாக பயந்து அவளை விரட்டி அடித்தான். அதனால் பெருந்தன்மைக்கும் மனித நேயத்திற்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அடுத்தது ஜெயச்சந்திரன். தன்னை காதலித்தவனை பார்க்க வேண்டும் என்று மனைவி சொன்னதும் சற்று மனம் இறங்கி சம்மதம் சொன்னவன் பிறகு அவள் திரும்பி வந்தபோது ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான். அவளை இரவோடு இரவாக வீட்டை விட்டு விரட்டியடிக்கவும் செய்தான். அதனால் இவனையும் தவிர்த்து விடலாம். அடுத்ததாக திருடன். அவன் குணம் கெட்டவனாக இருந்தாலும் மணிமஞ்சரி தன்னை காதலித்தவனை பார்க்கச் செல்கிறேன் என்று சொன்னபோது அவளை செல்வதற்கு அனுமதித்தான். அவள் திரும்பி வந்து நகைகளை கொடுத்து வாக்கு தவறாமல் நடந்து கொண்ட போது அவள் மீது இரக்கம் கொண்டான். அவள் வீடு வரைக்கும் சென்று விட்டு சென்றான். அதனால் அந்த திருடனே பெருந்தகையாளன், மனித நேயத்திற்கும் உரியவன் என்று சொல்லி முடித்தார் விக்ரமாதித்தர். வேதாளம் நகைத்தது. மன்னனே, மிகச்சரியான தீர்ப்பை சொன்னாய். இருப்பினும் பேசக்கூடாது என்று என் நிபந்தனையை மறந்தாய். அதனால் நான் என் இருப்பிடம் செல்கிறேன் என்று சொல்லி தன் புளிய மரத்திற்கு பறந்து சென்றது. விக்ரமாதித்தனும் வேதாளத்தை மீண்டும் பிடிக்கும் பொருட்டு புளிய மரத்தை நோக்கி நடந்து சென்றார்.